இந்த சூரிய பயிற்சி பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப அழகா சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க மேம். ஏன்னா யோகம் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடித்தமான விஷயம். எனக்கு என்ன யோகம் நடக்க போகுது இந்த காலகட்டத்துல ஆர்வமா கேட்பாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பா பொதுவாகவே பாத்தீங்கன்னா மேடம் ஜாதகம் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கேட்கறது என்னோட ஜாதகத்துல என்னென்ன யோகம்லாம் இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படிம்பாங்க. ராஜ யோகம் ஏதாவது இருக்கா? அடிக்குமா? ஆமா. ஆனா இப்ப இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசி அதிபன் சனி பகவான். சனி பகவானுக்கு சூரியன் பகை, எப்படி மகரத்துக்கு சொன்னோம் அதே மாதிரிதான். இப்ப இந்த சிவராஜ யோகம் அப்படின்றது 6ஆம் பாவத்துல ஆக்டிவேட் ஆகுது. அப்ப அந்த யோகத்தினோட பலாபலன்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்ப ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா மேடம், இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தோணும் பா கடன் ஊரை சுத்தி கடன். ஏன்னா 7 நாட்டு சனியில இருக்காங்கல்ல மேடம், 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதியில இருக்காங்க. இப்ப குரு பெயர்ச்சியாகி குருனோட பார்வை சனி மேல பட்டு சனி அமைதி ஆயிட்டா. பட் எங்களுக்கு இன்னும் முடியல. ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது கூடிய விரைவிலேயே. அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கும். ஒரு அற்புதமான பயிற்சி ஜூலை மந்த் நடக்க இருக்கு. அதுதாங்க சூரிய பயிற்சி. சூரிய பகவானோட பயிற்சியை பத்தியும் ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பத்தியும் தான் இன்னைக்கு நமக்கு தீபா அருளாளன் மேடம் சொல்ல வந்திருக்காங்க. முழு பதிவையும் பாருங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க மேம், இந்த சூரிய பயிற்சி அப்படின்றது என்ன? சூரிய பயிற்சியால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது? பொதுவாக பார்த்தீங்கன்னா மேடம், சூரியன் ஒவ்வொரு ராசியிலையும் ஒரு மாதம் சஞ்சாரம் பண்ணுவார். மாதம் சூரிய பயிற்சி அப்படின்றது வரும். அந்த விதத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 16, 2026 வியாழக்கிழமை சூரிய பகவான் கடகத்தில் பார்த்தீங்கன்னா பயிற்சியாகி அங்கேயே சஞ்சாரம் பண்ண போகிறார். ஆல்ரெடி கடகத்தில் உச்சம் பெற்று குரு இருக்கார் இல்லைங்களா? அப்போ ஜூலை 16 சூரியன் கடக ராசியில் பிரவேசிக்கும் காலம். இது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். ஆடி மாதம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பீஷியஸான மாதம் அப்படின்றது தெரியும். அம்பிகை அப்படின்னாலே ஆடி தான், முருகன் அப்படின்னாலே ஆடி தான். அந்த மாதிரி எத்தனையோ விசேஷமான பூஜைகளும் விரதங்களும் ஆடி மாதத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, உச்சம் பெற்ற குருவோட சூரியன் போய் அமர்றது அப்படின்றது. இந்த வருஷம் அது ஒரு ஸ்பெஷல். சூரியனும் குருவும் இணைவு அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவராஜ யோகம், குரு ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொதுவாக சிவராஜ யோகத்தினால என்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்னா, அரசு சார்ந்த யோகங்கள் அப்படின்றது வந்துடும். இப்போ எனக்கு அரசு சார்ந்த யோகங்கள் வருமா, உங்களுக்கு அரசு சார்ந்த யோகங்கள் வருமா? அது சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அரசு சார்ந்த ஒரு யோகங்கள், அனுகூலமான பலன்கள் அப்படின்றதுலாம் வரும் மேடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட அறிவுத்திறன் அப்படின்றது மேலோங்கும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குரு ஆதித்ய யோகம் இருக்குது அப்படின்னா கூட அந்த ஜாதகரோட அறிவாற்றல் அப்படின்றது பன்மடங்காக இருக்கும். இது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சமூகத்தில் அவங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, மரியாதை, மதிப்பு, கௌரவம் இது எல்லாமே இருக்கும். அப்போ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நாட்டம் அப்படின்றதுக்கும் இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ராசிகளுக்கு இந்த சிவராஜ யோகம் குரு ஆதித்ய யோகம் கொடுக்க தான் போகுது, மாற்றுக்கருத்தே கிடையாது. அதுக்கும் மேலே பொதுவாக இந்த சிவராஜ யோகம் அப்படின்றது தரம் இருக்கா அப்படின்னா இருக்குவதா மேடம். எப்படி அப்படின்னா பொதுவாக இந்த மறைவு ஸ்தானங்கள்ல 6, 8, 12 இந்த மாதிரி பாவங்களில் குருவும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனும் இணைவு அப்படின்றது அந்த யோகத்தினுடைய பலன்களை கம்மியாக கொடுக்கும், குறைக்கும் அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த யோகத்தினுடைய இம்பாக்ட் இருக்கும். அப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த குரு ஆதித்ய யோகம் சிவராஜ யோகம் எல்லா ராசிகளுக்கும் ஏதோ ஒன்று இவ்வளோண்டு நல்ல பலன், இல்லை இவ்வளோ நல்ல பலன் அப்படின்றது கொடுக்க தான் போகுது.
சூப்பர் மேம். இந்த சூரிய பயிற்சியில ஒரு அற்புதமான யோகம் எல்லா ராசிக்கும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்குமா அந்த யோகம் வந்து நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவா இல்ல இவ்வளவு கொடுக்க போகுதா அப்படின்றத பாத்துடலாம் மேம். இந்த சூரிய பயிற்சி பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப அழகா சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க மேம். ஏன்னா யோகம் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடித்தமான விஷயம். எனக்கு என்ன யோகம் நடக்க போகுது இந்த காலகட்டத்துல ஆர்வமா கேட்பாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பா. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா மேடம், ஜாதகம் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கேட்கறது என்னோட ஜாதகத்துல என்னென்ன யோகம்லாம் இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படிம்பாங்க. ராஜ யோகம் ஏதாவது இருக்கா? அதிர்ஷ்டம் அடிக்குமா? ஆமா, லாட்ரி சக்சஸ் ஆகுமா, ட்ரேடிங்ல சூப்பரா இருப்போமா, எந்த யோகம் இருந்தாலும் மேடம் அந்த யோகத்தினோட அதிபன் வந்து ஆக்டிவேட் ஆகணும். அந்த தசை நடக்கணும். அந்த தசை நடக்கும் போது அந்த யோகம் ஆக்டிவேட் ஆகும். என் ஜாதகத்துல 14 யோகம் இருக்குது, ஆனா ஒரு யோகத்துக்கான தசையோ நடக்கலையா அப்படின்னா நான் சாதாரணமா தான் இருப்பேன். ஆனா இப்ப இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராசி அதிபன் சனி பகவான். சனி பகவானுக்கு சூரியன் பகை, எப்படி மகரத்துக்கு சொன்னோம் அதே மாதிரிதான். இப்ப இந்த சிவராஜ யோகம் அப்படின்றது 6ஆம் பாவத்துல ஆக்டிவேட் ஆகுது. 6ஆம் பாவம் அப்படின்றது மறைவு ஸ்தானம் இல்லைங்களா? அப்ப கடன், எதிரி, நோயை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல யோகம் ஆக்டிவேட் ஆகுது. அப்ப அந்த யோகத்தினோட பலாபலன்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்ப ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா மேடம், இந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு தோணும், பா கடன் ஊரை சுத்தி கடன். ஏன்னா 7 நாட்டு சனியில இருக்காங்கல்ல மேடம், 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதியில இருக்காங்க. இப்ப குரு பெயர்ச்சியாகி குருனோட பார்வை சனி மேல பட்டு சனி அமைதி ஆயிட்டா. பட் எங்களுக்கு இன்னும் முடியல. நாங்க வந்து அந்த இம்பாக்ட்ல இருந்து நாங்க இன்னும் வெளியே வரல. அதுதான் கும்பம். முடியல அவங்களால. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்லாம். 2028 வரைக்கும் கொஞ்சோண்டு கஷ்டம் அப்படின்றதுக்கு 2027 5ஆம் மாசத்துக்கு மேல இப்பெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து என் மூளையை தின்னுட்டே இருந்தவன் அமைதி ஆயிட்டான். பட் அந்த ஒரு இதுல இருந்து ஒரு இம்பாக்ட்ல இருந்து நான் வெளியே வரல, அந்த டிப்ரெஷன்ல இருந்து நான் வெளியே வரல, அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நான் வெளியே வரல. இப்படிதான் இருக்கும் கும்பம். அப்ப கடன் ஃபுல்லும் ஆயிடுச்சு. ஏதாவது ஒண்ணு பண்ணி கடனை அடைக்கணும். நானும் படாத பாடுபட்டேன். அடையுமா? இந்த கடன் அடைஞ்சா நான் ஹாப்பியா இருப்பேன். நம்ம எல்லாருக்குமே அப்படி தோணும் மேடம். கடன் ஏகப்பட்டது இருக்கு. இது நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். அடுத்து இன்னொன்னு இருக்கும். இது நடந்தா நான் சந்தோஷமா இருக்கேன். அடுத்து இன்னொன்னு. அதுதானே மனுஷங்கனாலே அதுதானே. எதுவுமே இல்லாம தூக்கி போட்டு போறவங்க சித்த புருஷங்களா மாறுறாங்க. சித்தத்தை தொலைத்தவர்கள் சித்தர்கள் அப்படிம்பாங்க. நம்ம என்னத்தை தொலைச்சோம்? எதையுமே தொலைக்கிறது. நம்மளுக்கு எல்லாமே வேணும். எது இருந்தாலும் எங்கேயோ ஒண்ணு போகுதுன்னா கூட அதை தூக்கி பயிட்டுக்குள்ள விட்டுப்போம். அதுதானே நம்ம. அப்ப கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடன், இந்த நோய் என்ன தின்னுது. இந்த கடன் இல்லாத, நோய் இல்லாத 2 வார்த்தை நம்ம சாதாரணமா பேசினா உடனே அவன் அதை வந்து வம்பா எடுத்துக்கிறான், அதை பிரச்சனையா எடுத்துக்கிறான், நம்மள வந்து டார்கெட் பண்றான். நம்ம ரொம்ப திமிரா பேசுறோம். நம்மளை பத்தி ஒரு விமர்சனம் அப்படின்றது வந்து, அந்த விமர்சனம் அப்படின்றது ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ் தான் வரணும்ன்றது இல்ல, சாமானிய மக்கள் கூட விமர்சனம் அப்படின்றது வரலாம். விமர்சிக்கிறவ யாரு? எதிர் வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டுக்காரி, பின்னாடி வீட்டுக்காரி, இந்த மாதிரி யாராவது விமர்சிப்பாங்க. அப்ப நம்மள ஏன் எல்லாரும் தேவையில்லாம விமர்சிக்கிறாங்க? இந்த மாதிரி விமர்சனம்லாம் இல்லாம, பகைலாம் இல்லாம, கடன்லாம் இல்லாம, நோய், இந்த நோய் குணமே ஆகாத நோயின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னு சொல்லிட்டாங்க. அந்த நோயினோட வேதனை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். நான் யோசிக்கிறீங்க, ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அது நடக்கும். ஆனால் அந்த நடக்கிற ஒரு சந்தோஷத்துக்கு முன்னாடி பலவிதமான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சு அந்த சந்தோஷம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அது கூட லேஸ்ல கிடைக்காது. பலவிதமான மேடம், எப்பயுமே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, 4 பேர் சொல்லுவாங்க, அருமையா பண்ணீங்க ஃபங்க்ஷன். 10 பேர் சொல்லுவாங்க, அதுல இவ்வளவு குறைகள் இருக்கு. ஆமா, அருமையா பண்ணீங்க ஃபங்க்ஷன், நல்லா இருந்துச்சு சாப்பாடு. சிலது முன்னாடி அப்படி சொல்லும், பின்னாடி போய் என்னத்த சாப்பாடு அது, நாய் சாப்பிடுமா அப்படின்னு கூட சொல்லும். அந்த மாதிரி நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். அப்ப அந்த இப்ப வாழ்த்துறவங்களே வச்சுக்கலாம், தப்பானவங்களை விட்டலாம். அருமையா இருந்துச்சுங்க சாப்பாடு, எக்ஸலண்டா பண்ணியிருந்தீங்க. அதுக்கு பின்னாடி நம்மளோட எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இவங்க கடன் நோயிலிருந்து வெளியே வர்றதுக்கான காலகட்டம். அதுக்கு பின்னாடி இவங்களோட முயற்சி அப்படின்றது தீவிரமா இருக்கும். ஆக மொத்தம் இவங்களோட தீவிர முயற்சியினால அந்த பலனை இவங்க அனுபவிப்பாங்க. அது ஒரு பிளஸ். அதுக்கும் மேல கும்பத்துக்கு லார்ட் ஆஃப் 7 வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான். மனைவி சார்ந்து ஒரு விதமான மன உளைச்சல் கும்பராசி அன்பர்களுக்கு, கணவர் சார்ந்து ஒரு விதமான மன கஷ்டம் கும்பராசி பெண்களுக்கு. அதுல ஒரு மாற்றம், முன்னேற்றம் அப்படின்றது வந்து அதுல ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி. பிரச்சனை இருக்குதான் செய்யுது, பட் இருந்தாலும் ஐ எம் ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் சாலிடா கும்பத்துக்கு வரும். கடன் தீருது அப்படின்னாலே ஒரு பெரிய அப்பாடா நிம்மதி அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமா தான் இருக்கு கும்பத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு தகவல் கொடுத்தீங்க மேம், நன்றி.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல யாராவது கண்டிப்பா இந்த ராசியா இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் இந்த பதிவை பார்க்க சொல்லுங்க. ஸோ இந்த ராஜ யோகத்தை பத்தி, சூரிய பயிற்சி பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி தீபா அருளாளன் மேடமை நீங்க நேர்ல சந்திக்கணும், அஸ்ட்ராலஜி ரீதியா சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது. கூடிய விரைவிலேயே அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.